SR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 56. சக்தியுடன் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்த சரண்யா தீபக்கிடம் சென்று சில வேலைகளை கேட்டு தெரிந்து கொண்டு சில டிசைன்களை தீபக்கிடம் காட்டி அதில் தான் செய்ய வேண்டிய வேலைகளையும் திருத்தங்களையும் ஒரு நோட்டில் குறித்து கொண்டிருந்தாள். தன் கேபினுக்கு சென்று சில வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. சக்தி கேபினுக்கு சரண்யா சென்று அவனிடமும் சில வேலைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரியாக சக்தி கேபினுக்குள் நுழைந்தாள் லாரா. சக்தி சரண்யா பக்கத்தில் நின்று கொண்டு ஏதோ வேலை சொல்லி கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்த லாரா இருவரையும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். சக்தி வேலைக்கு இடையில் சரண்யாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த லாரா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நினைத்து கொண்டு ஹாய் சக்தி என்று கூறிக்கொண்டு சக்தி அருகில் வந்து சக்தி நெஞ்சில் சாய்ந்து அவனை அணைத்து கொண்டாள். சக்தி ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். விழி விரித்து அதிர்ந்த முகபாவனையிலே சக்தி சரண்யாவை பார்த்தான். சரண்யா அவர்களை பார்த்துவிட்டு தன் கையில் இருக்கும் பேப்பர்களை கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள். வேகமாக லாராவை தன்னிடம் இருந்து விலக்கி நிறுத்திய சக்தி, என்ன லாரா திடீர்னு ஆபீஸ்க்கு என்று கேட்டான். உன்னைய இப்ப ஆபீஸ் வந்தாதான் பார்க்க முடியுது என்று கூறி மறுபடியும் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு ஐ மிஸ் யூ சக்தி என்றாள் லாரா. எக்ஸ்கியூஸ் மீ என்று கூறிவிட்டு கேபினில் இருந்து வெளியே சென்றாள் சரண்யா. லாராவை மறுபடியும் விலக்கியவன், என்ன லாரா திடீர்னு இப்படி நடந்துக்கிற என்று கடுமையான குரலில் கேட்டான் சக்தி. ஏன் நான் என்ன பண்ணுன என்று தெரியாதது போல கேட்டாள் லாரா. மொத்தமா எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறியா என்று நினைத்தவன், சரி இப்ப என்ன விஷயமா இங்க வந்த அத முதல்ல சொல்லு என்றான் கொஞ்சம் தனிவான குரலில். அதுவா சக்தி, இன்னைக்கு நான் நம்ம 2 பேரோட லைஃப் பத்தி பேசதான் வந்தேன் புன்னகைத்து கொண்டே கூறினாள் லாரா. நம்ம லைஃப் பத்தி பேசுறது என்ன இருக்கு என்று சந்தேகமாக கேட்டான் சக்தி. சக்தி, எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க சோர்ந்த குரலில் கூறினாள் லாரா. ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று உற்சாகமாக கையை நீட்டினான் சக்தி. என்ன கங்க்ராச்சுலேஷன் சொல்ற? எனக்கு எங்க வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல என்றாள் லாரா. ஏன் பையனை பிடிக்கலையா என்று யதார்த்தமாக கேட்டான் சக்தி. ஏன்னா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு சக்தி, ஐ லைக் யூ என்றாள் லாரா சிரித்து கொண்டே. சட்டென்று சக்தியின் முகம் இறுகியது. இறுகிய முகத்துடன் சக்தி ஏதோ சொல்ல வந்தான். அதற்குள் லாரா, எனக்கு தெரியும் சக்தி உனக்கு கல்யாணம் பிடிக்காது. நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லல, 2 பேரும் ஒரு மெச்சூர் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், அது லிவிங் டுகெதரா இருந்தாலும் பரவாயில்ல என்று அசால்ட்டாக கூறினாள். ஸ்டாப் இட் லாரா, நான் இந்த எண்ணத்துல உன்னோட ஃப்ரெண்டா பழகல என்றான் சக்தி கடுமையான குரலில். எனக்கும் கல்யாணம் பிடிக்காது, உனக்கும் கல்யாணம் பிடிக்காது. நான் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நம்ம லைஃப்க்கு சொல்றேன், அது ஏன் சக்தி உனக்கு புரியல என்று கேட்டாள் லாரா. உனக்கு சொன்னா புரியாது லாரா, இனி இந்த டாபிக்க பத்தி என்கிட்ட எப்பவும் பேசாத. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னைய பார்க்கவும் இப்படி இன்னைக்கு ஹக் பண்ண மாதிரி இனி எப்பவுமே ஹக் பண்ணாத, இதுவே கடைசியா இருக்கட்டும் என்று உறுதியாக கூறினான் சக்தி. ஏன் சக்தி அப்படி சொல்ற? இது என்ன நமக்குள்ள புதுசா, எப்பவும் பண்றது தானே என்று கேட்டாள் லாரா. இதுக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா இனி வேணாம், சொன்னா புரிஞ்சுக்கோ என்றான் கண்டிப்பாக. அதான் ஏன்னு கேக்குறேன் என்று விடாமல் கேட்டாள் லாரா. மூச்சை இழுத்து பிடித்து பொறுமையாக, ஏன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் போதுமா என்றான் சக்தி. லாரா விழுந்து விழுந்து சிரித்தாள். நீ லவ்? சும்மா காமெடி பண்ணாத சக்தி என்றாள் லாரா சிரித்து கொண்டே. மறுபடியும் அவன் நெஞ்சில் சாய போன லாரா தோள்களை பிடித்து விலக்கி நிறுத்திய சக்திக்கு பொறுமை காற்றில் பறந்தது. அப்படி உனக்கு நான் சொல்றது ஜோக்கா இருந்தா ஐ டோன்ட் கேர், ஆனா மறுபடியும் இப்படி பார்க்கவும் ஹக் பண்ணாத என்றான் கடுமையான குரலில். சட்டென்று லாராவின் முகம் இறுகியது. என்னை அவாய்ட் பண்றதுக்கு தானே இப்படி சொல்ற சக்தி என்று கேட்டாள். நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை அப்படியே உன் முன்னாடியே சொல்லிடுவேன். இப்படி ஒரு பொய்யா நான் உன்னை யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் லாரா என்றான் சக்தி. சிறிது நேரம் அமைதியாக இருந்த லாரா, யார் அந்த பொண்ணு அண்ட் டோன்ட் சி, இப்போ உன்னோட கேபின்ல இருந்து போன யூஸ்லெஸ்ன்னு மட்டும் சொல்லாத. நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பொண்ணு உன்னோட லெவலுக்கு இருக்கணும் என்று கூறினாள் லாரா.
சக்தி எதுவும் சொல்லாமல் தன் கேபினில் இருந்து வெளியே செல்ல திரும்பினான். ஏய் சக்தி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லாமலே போற என்று கேட்டாள் லாரா. நீதானா லாரா? நான் அந்த பொண்ணு சரண்யான்னு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, அதான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னு இங்க இருந்து போறேன் என்றான் சக்தி. வாட்? அப்போ நீ உண்மையிலேயே அந்த யூஸ்லெஸ் தான் லவ் பண்றியா என்று அதிர்ந்து கேட்டாள் லாரா. லாரா, நான் லவ் பண்ற பொண்ணு பேரு யூஸ்லெஸ் கிடையாது, சரண்யா என்றான் சக்தி அழுத்தமாக. மை ஃபுட், உனக்கு லவ் பண்றதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? எவ்வளவு பொண்ணுங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவங்களெல்லாம் வேணான்னு சொன்ன. சரி, உனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு தான் நான் உன்கிட்ட இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொன்னேன். இங்க பாரு சக்தி, உனக்கு இந்த மிடில் கிளாஸ் பத்திலாம் ஒன்னும் தெரியாது, இதுங்கெல்லாம் பணத்துக்காக எது வேணும்னாலும் பண்ணுங்க என்று லாரா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, லாரா என்று கோவத்தில் கத்திய சக்தி பற்களை கடித்து கொண்டே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அப்புறம் நீ என்னோட ஃப்ரெண்டுன்றதையே நான் மறந்துடுவேன் என்றான் கடுமையாக அடக்கப்பட்ட கோவத்தில். அவன் கோவமான வார்த்தைகளில் முதலில் லாரா பயந்தாலும் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு சக்தியை ஏற இறங்க பார்த்தவள், அது சரி, அந்த யூஸ்லெஸ் உன்னைய நல்லா பசியம் பண்ணி வச்சிருக்கா, இப்ப நான் என்ன சொன்னாலும் உன் காதுல ஏறாது என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றாள் லாரா. சக்தி கோவத்தில் தன் தலைமுடியை அழுத்தி கோதியவன் வேகமாக மூச்சை இழுத்து விட்டான். அப்போதுதான் அவனுக்கு சரண்யா ஞாபகம் வந்தது. வேகமாக தன் கேபினில் இருந்து சரண்யா வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு சரண்யா இல்லை, தீபக் தான் நின்று கொண்டு அங்கு வேலை பார்க்கும் மாடல்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். மாம்ஸ் என்று வேகமாக கூப்பிட்டான் சக்தி. என்னடா, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்ன, இப்ப இங்க என்ன பண்ற என்று அவர் கேட்டார். இல்ல மாம்ஸ், சரண்யா இங்க வந்தாங்களா என்று கேட்டான் சக்தி. சரண்யாவா? உன்னோட கேபினுக்கு தானடா அந்த பொண்ணு வந்துச்சு, இப்போ இங்க வந்து என்கிட்ட சரண்யா பத்தி கேக்குற, என்னாச்சு சக்தி என்று கேட்டார் தீபக். அத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் மாம்ஸ் என்று சக்தி திவ்யாவிடம் ஓடினான். திவ்யாவிடம் சென்று சரண்யாவை கேட்டான். என்னன்னு தெரியல சார், சரண்யா கொஞ்சம் கோவமாக இங்க வந்தாங்க, நான் என்னன்னு கேட்ட பதில் எதுவும் சொல்லாம ஆபீஸ்ல இருந்தே போயிட்டாங்க என்றாள் திவ்யா. ஓ ஷிட் என்று கூறிய சக்தி வேகமாக ஆபீஸில் இருந்து வெளியே ஓடினான். அப்போது சக்தி இருந்த மனநிலைமையில் காரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை. வேகமாக ஆபீஸில் இருந்து பஸ் ஸ்டாப்பிற்கு ஓடினான் சக்தி. அங்கு பேருந்திற்காக காத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் சரண்யா. சரண்யா முன்பு ஓடி சென்று நின்ற சக்திக்கு வேகமாக மூச்சு வாங்கியது. ஆனால் சரண்யாவிடம் என்ன பேச வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. சக்தியை பார்த்த சரண்யா எதுவும் பேசவில்லை. சரியாக பேருந்தும் வந்து நின்றது. பேருந்தில் சென்று ஏறிக்கொண்டாள் சரண்யா. மூச்சு வாங்க பேருந்தையே பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. பேருந்து செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் சிறிது நேரம் கழித்து தன் ஆபீஸுக்கு வந்தான் சக்தி. தன் கேபினுக்கு சென்று சேரில் சோர்வாக அமர்ந்தான் சக்தி. மீட்டிங்கை அட்டன் பண்ணிவிட்டு சக்தி கேபினுக்கு வந்தார் தீபக். சேரில் சாய்ந்து கண்களை மூடி ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த சக்தியை பார்த்தவர், என்னடா சக்தி, என்னாச்சு, ஏன் மீட்டிங் கூட அட்டன் பண்ணாம ஓடுன என்று கேட்டார். ஒண்ணுமில்ல மாம்ஸ், ஆனா இனி நடந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றான் சக்தி விரக்தியான குரலில். என்னடா, என்ன உளர்ற என்று பதறிக்கொண்டு கேட்டார் தீபக். ஆபீஸில் நடந்த அனைத்து விஷயத்தையும் தீபக்கிடம் கூறிய சக்தி, சரண்யா ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நானே அதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன் மாம்ஸ், இனி சரண்யா முகத்துல எப்படி முடிப்பேன் என்று வேதனையான குரலில் கூறினான் சக்தி. டே சக்தி, அந்த பொண்ணு உண்மையிலே கோவமாக தான் போச்சாடா என்று கேட்டார் தீபக். ஆமா மாம்ஸ், திவ்யா அப்படிதான் சொன்னாங்க என்றான் சக்தி சோர்ந்த குரலில். நீ ஏன் சரண்யா ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவப்பட்ட என்று கேட்டார் தீபக். என்ன கேள்வி இது மாம்ஸ், நான் சரண்யாவை லவ் பண்றேன், அதனால சரண்யா வேற ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்னால தாங்கிக்கிற முடியல என்றான் சக்தி. எக்ஸாக்ட்லி கரெக்ட், நீ சரண்யாவை லவ் பண்ற, அதனால சரண்யா ஒரு பையன் கூட சிரிச்சு பேசினது உன்னால தாங்கிக்கிற முடியல. அப்போ சரண்யாவுக்கு நீ வேற ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்கிறத பார்த்து கோவம் வருதுனா என்று பேச்சை நிறுத்திவிட்டு சக்தியை கூர்மையாக பார்த்து புன்னகைத்தார் தீபக். வருதுன்னா என்று அவரை போலவே பேச்சை இழுக்க யோசித்த சக்தி, அப்படின்னா என்று பெரிதாக புன்னகைத்து கொண்டே, எனக்கு சரண்யா மேல என்ன ஃபீலிங் இருக்கோ அதேதான் சரண்யாவுக்கும் என் மேல இருக்கா மாம்ஸ்
என்று கூறிய சக்தி தன் சேரில் இருந்து எழுந்து சந்தோஷத்தில் தீபக்கை அணைத்த சக்தி, சரண்யா இப்ப என்கிட்ட கோவிச்சுக்கிட்டதுனாலதான் பஸ் ஸ்டாண்ட்ல என்கிட்ட பேசாம போனாங்களா என்று சந்தேகமாக கேட்டான் சக்தி. இருக்கலாம் என்று தீபக் கூறினார். இப்போ நான் என்ன பண்ண மாம்ஸ் என்று சோகமாக கேட்டான் சக்தி. டேய், எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்க முடியுமாடா, போடா போய் சரண்யா கிட்ட பேசுடா என்றார் தீபக். தேங்க்ஸ் மாம்ஸ் என்று மீண்டும் ஒரு முறை தீபக்கை அணைத்தவன் சரண்யா பொட்டிக்கிற்கு கிளம்பி சென்றான். தன் பொட்டிக்கிற்கு வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் சரண்யாவிற்கு சக்தி ஆபீஸில் இருக்கும் போது தீனா போன் பண்ணி பேசியது ஞாபகம் வந்தது. நீ அந்த சக்தி கூட சுத்திக்கிட்டு இருந்த, சக்தி கதைய முடிச்சிட்டு உன்னைய நான் தூக்கிட்டு போவேன் என்று அவன் கூறியது ஞாபகம் வர அந்த ஞாபகத்தில் கவனம் இல்லாமல் ஊசியை கையில் குத்தியவள் ஆ என்று சுயநினைவுக்கு வந்தாள் சரண்யா. கையில் இருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்தவள் கையை உதறிக்கொண்டே, இத பத்தி சக்தி கிட்ட சொல்லுவோமா என்று நினைத்தாள். ஐயோ, நானே பொட்டிக் ஓபன் பண்ண பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன், அதை கட்டணும். அடுத்த வருஷம் அஜய் காலேஜ்ல சேர்க்கணும். அம்மா இப்போதான் எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி அஜய்க்காக லோன் வாங்க முடியாது. எனக்கு இதையெல்லாம் யோசிக்கவே நேரம் பத்தல. இதுல இந்த தீனா வேற என்று கடுப்பாக நினைத்து கொண்டே மீதி இருந்த வேலைகளை முடித்தவளுக்கு மறுநாள் வேலைக்கு சில பொருள் தேவைப்பட தன் பொட்டிக்கில் இருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் ஒரு கடைக்கு சென்று தனக்கு தேவையான பொருள்களை வாங்கிவிட்டு திரும்பும் போது அவள் எதிரே சக்தி நின்று கொண்டிருந்தான். சக்தியை பார்க்கவும், என்ன சக்தி சார், இங்க என்ன பண்றீங்க என்று யதார்த்தமாக கேட்டாள் சரண்யா. சரண்யா யதார்த்தமாக பேச, அப்போ சரண்யாவுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா என்று நினைத்தவன் பதறிக்கொண்டு, இல்ல சரண்யா, ஆஃபீஸில் என்னோட கேபின்ல நீங்க இருக்கும்போது லாரா செஞ்சது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதான் என்றான் பதற்றமான குரலிலே. என்ன சக்தி சார், இதுக்கு போய் இப்படி கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? நீங்க ஃபாரின்ல படிச்சவங்க, அங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. நீங்க நான் தப்பா நினைச்சிருப்பேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க என்று புன்னகைத்து கொண்டே கூறினாள் சரண்யா. சரண்யா தன்னை சரியாக புரிந்து கொண்டதில் பூரிப்படைந்த சக்தி, உண்மையிலேயே நீங்க தப்பா நினைக்கலையா என்று குதூகலித்து கேட்டான். இல்ல, உண்மையிலேயே தப்பா நினைக்கல என்றவள் சக்தியிடம் தீனாவை பற்றி சொல்லுவோமா என்று நினைத்தாள். பின்பு சக்தி கூட பழகுவதை மட்டும் அவன் ஏன் வேண்டாம் என்று சொன்னான் என்று சக்தி திருப்பி கேட்டாள். என்ன பதில் சொல்வது என்று நினைத்த சரண்யா தீனாவை பற்றி சக்தியிடம் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கும் போதே அவள் நினைவு கலைக்கும் வண்ணம், நீங்க தப்பா நினைக்கலனா எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க என்று கேட்டான் சக்தி. இல்ல, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதான் என்றாள் சரண்யா. ஓ அப்படியா சரண்யா, நான் ஃபாரின்ல படிச்சாலும் இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது, ஐ ஸ்வேர் என்று உறுதியாக கூறினான் சக்தி. லேசாக புன்னகைத்து சரண்யா, ஓகே சக்தி சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று கூறிவிட்டு கிளம்பினாள். அவளுடனே செல்ல துடித்த தன் மனதை கட்டுப்படுத்திய சக்தி, சரண்யா என்று கூப்பிட்டான். என்ன என்று பார்த்தாள் சரண்யா. தேங்க்ஸ் என்றான் சக்தி. எதுக்கு என்று கேட்டாள் சரண்யா. என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்றான் சக்தி. பதிலுக்கு புன்னகைத்து விட்டு திரும்பினாள் சரண்யா. சரியாக அவள் எதிரில் ஒரு வேன் வந்து சட்டென்று சரண்யாவை இழுத்து உள்ளே போட்டு வேன் கதவை அடைக்க, சரண்யா என்று அதிர்ந்து கத்தினான் சக்தி. வேனில் இருந்த தீனா சக்தியை எட்டி பார்த்துவிட்டு வேகமாக வேனை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். வேகமாக தன் காருக்குள் சென்று காரை ஸ்டார்ட் செய்து அந்த வேனை ஃபாலோ செய்து கொண்டே சென்றான் சக்தி. ஒரு இடத்தில் வேன் முந்தி எங்கு சென்றது என்று சக்திக்கு தெரியாமல் போனது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.